மாளிகைப்பாற கருப்பசாமி மயில் வாகனத்தில் வந்த முருகா வேலவா விநாயக பெருமானே, என் குருநாதரே பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கருப்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேற்கு காட்சி தந்து அருள் கொடுத்து வாக்கு கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானே தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணுப்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். முதல் உத்தரவு திருப்பூர் வைப்பார். இன்னும் கொஞ்சம் திருப்பூர் தெய்வம் தந்த வீடு. என் தொழிலும் நல்லாகணும், என் பையனுக்கு கல்யாணமும் நடக்கணும்னு கேட்டு வந்தவங்க வரலாம். என்னப்பா தொழில் நடத்துற? பவர் லோன். இன்னொருத்தர் இதே மாதிரி கேள்வி கேட்கிறாரு. வாங்க, முதல்ல மனைவிக்கு உடல்நிலை எப்படி இருக்கு உனக்கு? உன் மனைவிக்கு உடல்நிலை? சரி, கால் சொல்லலாம். இந்த ஊர் என்ன படிக்க போறிய? ஜாதக கையில வச்சிருக்கிய? உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். நீ நடத்துகிற தொழில் 2.25 ஆண்டுகளாக தடைபட்டு நடந்துவிட்டு, அதனால கொஞ்சம் கடன்கள், பண நஷ்டங்கள், மனவேதனைகள். உழைப்பாளிகளின் எண்ணிக்கையை நாம் பெருக்கி நிலையா நிறுத்தி உன் தொழிலை இன்னையிலிருந்து ஒருபடி கூட்டி வாழ வச்சா போதுங்களா? கால்னு சொல்லலாம். அந்த குடும்பம் பிரிந்ததை சேர்த்து வைக்க தை மாதம் வரை அவகாசம் சேர்த்து வச்சிருவேன். ஒரு மகனுக்கு கல்யாணத்தையும் நடத்தி இந்தாப்பா, இந்த பூவை கொண்டு போய் எனக்கு சூட்டி கும்பிடும். சகல செல்வம் ஐஸ்வர்யம் பெறும். வெற்றி. கர்ப்பசாமிக்கு அதே திருப்பூர் எல்லை தன் தொழிலையும் மகனையும் பற்றி கேட்டு வந்தவன். மதியிருந்தும் பிழை செய்த பிறவிக்கு ஒன்னு யாரில் கூப்பிட்டார்? உன் பையனை பார்த்தேன், ஒரு இடத்துல சறுக்கி தன் மனதை இப்ப தேர்ச்சி பெற்று கொண்டு வந்து வச்சிருக்கான். என்னது? ஒரு இடத்துல சறுக்கலாகி விழுந்து மனம் பாதிக்கப்பட்டு இப்ப தெளிவடைந்து வந்து உட்கார்ந்துருக்கான். அவனுக்கு திருமணத்தை புரட்டாசி மாதத்துக்கு பின்பு நிர்ணயம் பண்ணி நடத்தித்தாரேன். அதே மாதிரி நீ நடத்தக்கூடிய தொழில்ல இப்ப பண வரவுகள் குறைஞ்சி மனவேதனைகள் அடைந்து இருக்கிறியா? உண்மையா? கால் வந்துட்டு வா. இந்த தொழிலையும் வளப்படுத்தி தாரேன், உன் பையனுக்கு கல்யாணத்தையும் நடத்தி தாரேன். நாளைக்கே பாரு, வெற்றியா நடக்கும். நல்ல நேரம் வந்தாச்சு, சந்தோஷமா போயிட்டு வா. ஆனந்தம் அடைந்து வாப்பா, சாப்பிட்டு போ, பட்னியா போயிடாத. அதே திருப்பூர் எல்லை தன் பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது. அறிவோம் நன்றாக குருவே துணை, இவள் உடலை பற்றியும் கல்வியை பற்றியும் உனக்கு உள்ளத்துல ஒரு கவலை. உடல்ல ரத்தத்திலேயோ தசையிலேயோ வேற எதுவும் குறைகள் இருக்குமா? இல்லை இதனுடைய வளர்ச்சியே இப்படித்தானா? இதுக்கு ஒரு முடிவும் தெளிவும் எனக்கு கிடைக்கணும். இவ வயது உள்ள பிள்ளைங்கள் எல்லாம் வாட்ட சாட்டமா இருக்காங்க, என் பிள்ளை மட்டும் ஏன் வாடி இருக்கணும்? கால் வைப்போம். கண்ணன் கண்ணும் குறுபாடி சில கிரக கதிர்வீச்சுகளின் காரணத்தினால் மனநிலைகளும் உடல்நிலைகளும் பாதிக்கப்பட்டிருக்கு. வேற எந்த குறைகளும் இல்லை. உடலை வளர்ச்சியாக்கி வெற்றியாக்கி தாரேன், தொழிலையும் நல்லாக்கி தாரேன். வேற என்ன வேணும்? பக்கத்துல வாங்க. இனி எந்த பிரிவும் இல்லை, பிரச்சனை இல்லை. எல்லாரையும் ஒற்றுமையாக்கி வெற்றியாக்கி தரேன். 3 முறை அந்த குட்டியை கூட்டு வந்து
செல்வாக்கா இருப்பான். கர்மசாமிக்கு திருப்பூர் வாடா. உனக்கு திருப்பூரா வேற ஊரா? திருப்பூர்ல திருப்பூர்ல இருக்கும். ஆதார் கார்டுலாம் எங்க மாத்திருக்க? கால் வந்துட்டு வா. பொன்னொன்று கண்டேன் பெண்ணங்கு இல்லை, பாப்பா என்னென்று நான் சொல்ல. என்னடா வேணும்? உன் பிள்ளைக்கு வேலையை விட கல்யாணம் தான் நல்லதுன்னு நான் முடிவு எடுத்திருக்கேன். வேலை வேணுமா கல்யாணம் வேணுமா? முதல்ல பிள்ளைக்கு கல்யாணத்தை முடியும். நான் சொன்னோம்னா அதுக்குள்ள மயக்கம் ரொம்ப இருக்கும். கால் வந்துட்டுவான். நீ பார்த்த பெண்ணை நான் பார்க்கவில்லை, வாடா. ஒரு பிள்ளைக்கு இந்த வருஷத்துல வேலை, ஒரு பிள்ளைக்கு இந்த வருஷத்துல கல்யாணம். அதுக்குரிய பணமும் கிடைக்கும். எல்லா சூழ்நிலைக்கும் நான் உருவாக்கித்தேன். நல்லா இப்போதைக்கு அது கிடைக்காது. அது கொஞ்சம் கோர்ட்ல பதிவாகும். வெற்றியாகிறதுக்கு 3 மாதம் ஜெயிச்சு வரலாம். நீங்கெல்லாம் யாரு? ஏன் லேட்டாகி வந்திருக்கியா? பிள்ளைய பத்தி எதுவும் கேட்கணுமா? வயிறு பத்தி என்ன பிரச்சனை? வயிற்ற பத்தி கால் வந்துட்டு வரலாம். கால் வந்துட்டு வாமா. திருப்பூர்ல எந்த இடமா? உங்க வீட்டு சைடுல பஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. இடது பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு. அதுல ஒரு கோபுரம் கொஞ்சம் உயரமா கட்டியிருக்காங்க. சின்ன கோயில், ஆனா கோபுரம் கொஞ்சம் பெருசு. கால் வந்துட்டு வாங்க. கால் வந்துட்டு வாப்பா. வரலாம். நானே 3/4 ஆண்டுகள் உட்கார முடியுமா? அறவுரையா நின்று கேட்கக்கூடாது சாமிட்ட. 4.25 ஆண்டுகள் மனநிலைகளும் உடல்நிலைகளும் சரியில்லாம வேதனைப்பட்டிருக்கான். தன்னறியாம எங்கேயாவது போய் உயிருக்கு ஆபத்து வந்துருவோங்கிற பயமும் வேதனையும் வீட்டுக்குள்ள நடந்து கொண்டே இருக்கு. இதுக்கு செய்வினை வினை கோளாறுகள் காரணமா இருக்குமா என்று எண்ணி நிறைய பணங்களை செலவழிச்சோம். ஆனா பணம் செலவழிச்சதை தவிர பலன் கையிலே கிடைக்கவில்லை. அதனால இந்த வேதனையிலிருந்து விடுதலையாக்கி அவரை தெளிவாகவும் ஆக்கணும். உன் பிள்ளைகளை அனுப்புதராம நான் காப்பாற்றணும். கால் வந்துட்டுவான். வரலாம். பக்கத்துல வாமா. முனியாண்டி வாராரு. எங்க இருக்காரு? முனீஸ்வர சாமி. முனீஸ்வர சாமி உங்க எல்லையில இருக்காரா? இந்த அப்படி வெட்டி காப்பாத்தார 3 முறை கூட்டுவா. கர்மசாமிக்கு திருச்சிராப்பள்ளி, திருச்சி திருச்சி. தம்பி நீ கொஞ்சம் ஒதுங்கிட்டு. திருச்சி. தொழிலை பற்றி மன வருத்தப்பட்டு வந்தது யாரு? தொழில் பற்றி கேட்டு வந்தது யாருப்பா? இல்ல, நீ வந்து கால் வந்துக்கலாம். என்னடா வேணும்? கால் வந்துட்டு வா. நீங்க அடுத்து என்னம்மா உன் பிள்ளைக்கு என்ன வேணும்? இவன் யாரு? வெளியே இன்னொருத்தர் கால் வந்துட்டோம் தம்பி. 1 2 3 4 5 முடிச்சிருமா? முடிக்க வைக்கலாமா? நடக்கும். வரலாம். வரலாம்ப்பா. உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். தாயாருடைய ஆரோக்கியம், மனம் இவைகளெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி
இப்போ உன்னுடைய வீட்டுக்குள்ள 3 ஆண்டு காலங்களாக பண நஷ்டமும் மனவேதனையும் உழைப்பு வேஸ்ட்டும் நடக்கும். உறவினர்களால் சில பகைகள் தோன்றி மனவேதனைகள் நடந்ததுண்டு. கால் நோக்குவான் வரலாம். இதுக்கு வீட்டுக்குள்ள எதுவும் மாறுபாடுகள் நடந்திருக்கான்னு பார்த்தேன். நடந்தது உண்மை. அதை மாற்றித்தாரேன். அதுல திருமாங்கல்ய நிவாரணத்தையும் சேர்த்து உனக்கு திருமணத்தையும் ஏற்பாடு பண்ணி வெற்றியாக்கி தரேன். இந்த வெற்றி உண்டு. வேற என்னடா வேணும்? நல்லா இருப்பாங்க. போயிட்டு வா. பாரு 3:30 பாரு. கர்மசாமிக்கு செம்ப தூக்கி உள்ள வைங்க. யாரு? சரி வா, கால் வந்துட்டான். செம்ப தூக்கி உள்ள வைப்பாரு. செம்ப தூக்கி உள்ள இன்னொரு தடவை கால் உண்டா. மனம் ஒருமைப்படலை. மனசு ஒருமைப்படவில்லை. வரலாம். காணாத இன்பம் கண்டாச்சு, கையோடு கண்டு கண்டாச்சு. பக்கத்துல வாங்க. இழந்த பணத்தை நான் வாங்கி தந்துடுறேன். ஆனா இவனுக்கு போலீஸ் விசாரணை வரக்கூடிய அளவுக்கு இவனுக்கு கிரகம் இருக்கு. புரியுதா? அதனால நட்பை நீக்குவது நன்று. ஒரு பொம்பளை பிள்ளையால உனக்கு இடைஞ்சிடும். இந்த மாதிரி ஒரு நிலைமையில நீ லாக்காக வேண்டிய நிலைமை இருக்கு. மாத்தி தாரேன். கால் வந்துட்டு வா. கால் வந்துட்டு வா. பொன்னந்தி மாலை பொழுது வரலாம். உன் பணத்தை வாங்கி தந்தா போதுங்களா? வேற என்ன வேணும்? பிள்ளைய பத்தி கேட்கணும்னு சொன்ன. உன் பிள்ளைய பத்தி கவலை இல்லாம அவனையே கூட்டு வந்த நீ. இந்தா ஓராண்டுக்குள்ள உனக்கு வீடு வாசலோடு இருப்ப. உன் செல்வமெல்லாம் வந்துட்டேன். பாப்பா ஆபத்தெல்லாம் அவன் காப்பாத்துறேன். கொஞ்சம் அடங்கி நடந்துக்காடா. போயிட்டான். காஞ்சிபுரம் மயிலாடும் பாறையில நாங்க ஆடி இருக்க. காஞ்சிபுரமா? பிள்ளையார் கோயில் பக்கத்துல கால் நீங்க காஞ்சிபுரத்துல உனக்கு தான் உத்தரவு. கால் வந்துட்டு வா. வாப்பா. என்னப்பா வேணும்? கொஞ்சம் கண்ணை மூடு. என்னன்னு பார்க்கட்டும். நான் நல்ல நிமிந்து உட்காரு. கால் வந்துட்டு வா. பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்னால இடம் டாக்குமெண்ட் சம்பந்தமாக சீர்திருத்தம் பண்ணியிருந்தால் இன்னைக்கு இந்த நிலைமையே வந்திருக்காரு. அன்னைக்கு உள்ளவங்க தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு பிரச்சனை வருதுன்னு சொல்லி அவன் ஒதுங்கி இருந்துட்டான். ஆனா இன்னைக்கு இந்த பிரச்சனை தீராத நிலைமையில் உன்னைய லாக் பண்ணியிருக்கு. இதுல மைவித்தைகளும் செய்வனைகளும் உன்னைய கோளாறு காட்டி இப்போ உனக்கு பண நஷ்டம், உடல் நஷ்டம், குடும்பத்துல ஒற்றுமை இல்லாத வேதனை அத்தனையும் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. கால் வந்துட்டு வா. இந்த சொத்து பிரச்சனை நீதிமன்றத்தில் தீராது. ஒரு சின்ன பஞ்சாயத்தால நல்ல வழக்கறிஞரை வச்சு முடிச்சு உனக்கு ஜெயிச்சு தரேன். வெற்றி உண்டு. அடுத்த உத்தரவுல தொழிலை பத்தி பேசுவோம். நல்லா. கர்மசாமிக்கு வாப்பா. பிள்ளையாரு வா. நினைத்தேன் வந்தாய் 100 வயது. நல்ல பாட்டாடா. கேட்டேன் தந்தாய் ஆசை மனது. என்ன பாட்டை பத்தி சிரிக்க நீ? புரியுதா? அப்ப என்ன செய்வோம்? வர வச்சிருவோமா?
கால் விட்டுவா. 100 நிலாவை ஒரு நிலவாக்கியா. கண்ணை முடிக்கா, கையை நல்லா பிடிச்சுக்கா. காத்துடிப்புல வாழ்வை பத்தி ஒரு சின்ன ஆராய்ச்சி. அதுல எந்த பாதிப்பும் வராது, உன் உயிருக்கு கண்டமில்லை. ஆண்மை சம்பந்தமான அடையாள சின்னத்தினே வீக்கம் பாதிப்பு. அந்த நிலைகள்ல உனக்கு எந்த ஒரு குழப்பமும் வராது. இவைகள்லாம் நீக்கி வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வா. ஏன்டா பயப்படுத? எலி. வேற என்ன வேணும்? சாதாரண மருத்துவத்தால் இது சரியாயிரும், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன் சகோதரருடைய திருமணத்தை தள்ளி போடுன்னு பூவை கொண்டு தூர போட்டேன். 3 மாதங்களுக்கு தள்ளி போடு. 6வது மாதத்துல கல்யாணம் நடக்கும். நீ நினைச்ச பொண்ணை வர வைக்கிறதுக்கு என்னடா பண்ணியிருக்கிற? இப்போ இந்தா வெற்றியாக்கி தரேன், ஜெயிச்சு வா. நல்லா இருக்கு. வீட்டில் கொண்டு கொடு. ஆமா, இந்தா சந்தோஷமா போயிட்டோம். கர்மசாமிக்கு அதே காஞ்சிபுரத்து எல்லை தன்னுடைய தொழிலும் குடும்பமும் வேதனை அடைந்திருக்குன்னு கேட்டு வந்தவங்க. வாப்பா, காஞ்சிபுரம் உனக்கு எந்த இடம்? பாலாவரம். பாலாவரம், பாலவாக்கம் சொல்லுட. ஓம் ரெஸ்ட் 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 ரெஸ்ட். ஏன் அங்கே போகிறான்? அந்த இடத்துக்கே அவன் போகிறான். கேட்டு பார்ப்போம். இன்னொரு கால் விட்டுவான். நினைவாதி சிலை செய்து. சரி, என்னடா வேணும் தம்பி? கொஞ்சம் கண்ணை முடிக்கா. என்ன விவரம் நான் கேட்கணும், நல்லா புரிஞ்சுக்கா. என்ன? உட்கார், மனத்தை முடிக்கா, கண்ணை முடிக்கா. நீயும் உன்னுடைய குடும்பமும் தனியே பிரியணுங்கிற நிலைமைகள் இப்போ நடந்துகிட்டு இருக்குடா. அதுக்கு வார்த்தைகள் காரணம், ஒருத்தருடைய தூண்டுதலின் செயல்கள் ஒரு காரணம். அதனால ஏதாவது அடிபிடி சண்டை வந்து போலீஸுக்கு போறதுக்கு முன்னால அமைதிப்படுத்திடணுங்கிற நிலைமை தான் இப்ப நடக்குது. புரியுதா? கால் வந்துட்டு வா. உன்னுடைய தாயாருடைய மனதை கட்டியாச்சுன்னா எல்லாமே சரியாயிடும். அவளை அடக்கிட்டேன், இனி உனக்கு பிரச்சனை வராது, நிம்மதியா போ. நம்ம நினைப்போம் எல்லாரும் பெரியவங்கன்னு, அவங்க தான் பிரச்சனைக்கு காரணமாவும் இருப்பாங்க. காஞ்சிபுரமா உங்களுக்கு? இல்ல, நீங்க இல்ல, காஞ்சிபுரமா? 1 2 3 4. உங்க வீட்டுக்கு போற உள்ள ரைஸ் மில் என்ன பில் இருக்கு? சத்தம் கேட்க கடை இருக்கு, அங்க வரல. நான் சாமி கூப்பிடல. கண்ண முடுங்க. தொழிலை பத்தி கேட்டு வந்திருக்கீங்களா? கால் ஒன்று சொல்லலாம். எப்பா, ஒரு காளி ஒரு அம்மன் கோயில் இருக்க உங்க வீட்டு பக்கம் இருக்காளா? என்ன அம்மன் அது? கரெக்ட், உங்களுக்கு உத்தரவு இருக்கு. என்னப்பா? ஏய், அங்கே உட்காருங்க. இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டு இருக்க மாதிரிலாம் தெரியுது. இன்னொருத்தர் காலில் விட்டு வா. மனிதனுடைய இயலாமை, துயரம் எல்லாரும் ஏற்பட்டு வரலாம். வா, உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இடங்கள் சம்பந்தமாக மனவேதனை அடையக்கூடிய சூழ்நிலையும், தொழில் சம்பந்தமான விஷயத்தில் 3 வருட காலமாக பண நஷ்டமும், சில மனிதர்களால் சில இடைஞ்சலையும் பெற்று இப்ப வேதனை விட்டு வந்திருக்கிறாய். கால் வந்துட்டு வா. அப்படியா? கேட்டு பார்ப்போம்.
ஆ வா. சில வழக்கு விசாரணைகளை